இது பார்த்தோன்னா சுருளி ஃபால்ஸுங்க. நீங்கள் தேதி 27/12/2025 நீங்கள் நம்ம கும்ளி ஹில்ஸ்லேருந்து சபரிமலையிலேருந்து கும்ளி கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போயிடலாம். நீங்கள் சின்னமனூரே வரத்தாவில்ல. நாங்கள் ரூம் தங்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னமனூர்லேருந்து திருப்பி 20 கிலோமீட்டர் கும்ளி வழியாக வந்து தான் அந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். 27/12/2025 வரைக்கும் சூப்பராக தண்ணி வருது, நல்லா வருது, நல்லா போய் குளிக்கலாம். தாராளமாக சுருளி ஃபால்ஸுக்கு வரலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ஸுக்கும் உடை மாத்திர இடம் அது கொஞ்சம் கீழே டவுனில் இறங்கி போனோடனே இருக்குது சுருளி ஃபால்ஸில். இப்போ நம்ம சுருளி ஃபால்ஸ் குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டேங்க. இந்த சுருளி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துடுங்க. ஏன்னா வயசானவங்களாம் கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான் நந்து ரொம்ப இங்கே அவ்வளோ இடம் இருக்குது. இங்கே பார்க்கிங் அளவு இப்போ நந்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வழியாக தான் நம்ம வந்து குளிக்க போனோம். இப்போ இது வழியாக திருப்பி நடந்து போகிறோம். வயசானவங்களை வரைக்குமாச்சும் அலோவ் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து திருப்பி என்ட்ரன்ஸ்க்கு நடந்து போகிறோம் குளிச்சுட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆகிடுங்க. வயசானவங்க தான் ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா தண்ணி கிறிஸ்டல் கிளியராக அந்த அருவி தண்ணி தான் இங்கே வருது. அங்கே ஷாம்பு ப்ரெஷ்லாம் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் வேணால் குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணணுன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஷாம்பு போடுங்கன்னா இதில் குளிச்சிடலாங்க. கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ சூப்பராக இருக்குது தண்ணி. ஏன்னா அங்கே குளிக்க விட மாட்டாங்க. சீக்காவோ ஷாம்புவோ ப்ரெஷ் பண்ண விட மாட்டாங்க. ஃப்ரீயாக இங்கே வந்து இந்த மாதிரி குளிச்சிக்கங்க. அதேமாதிரி சுருளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பாட் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது பாருங்கள். மேகமலை, வள்ளிமலை, ஆகமலை, இந்த மாதிரி இத்தனை டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தேனியில் ஒரு 2-3 நாள் தங்கி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இது வந்து சுருளி ஃபால்ஸில் வச்சுருக்க போர்டு, டூரிஸ்ட் ஸ்பாட்டோட போர்டு. அதேமாதிரி இது டைமிங் பார்த்துங்க. காலையில் இந்த டைமிங் அலோவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இங்கே ஒரு கொள்ளடிக்கிற கூட்டம் என்னென்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு காருக்கு டோல்கேட்டுக்கு மாரிக்கு 30 ரூபா, கார் பார்க்கிங்க்கு 30 ரூபா, உள்ள என்ட்ரன்ஸுக்கு ஒரு 30 ரூபாய். இது என்ன கணக்குன்னே தெரில. இதுதான் திராவிட மாடல்னு நினைக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியில் சிலலாம் புரியாதுலாம் நமக்கு. அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா கார் உள்ளே என்ட்ராகிறதுக்கு 30 ரூபாயா, பார்க்கிங்க்கு 30 ரூபாயா, அப்போ இங்கே உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 30 ரூபாயா, என்ன கணக்குன்னே தெரில. என்னமோ அவன் கேட்கறது கொடுத்தாகணும். அதேமாதிரி இங்கே வெளில வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வேட்டி, டவலு, இன்னர் வேறு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே லஞ்சு, டிஃபன் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே குளிக்க போகலாம், இல்லை குளிச்சுட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி இந்த பார்க்கிங்கு அந்த டோல்கேட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரில, பார்த்துங்க.